கூட்டணி கட்சி இருக்கிற குட்டி கட்சிங்க கட்சி உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சி. அது கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. திரு முத்தரசன் அவர்கள், நான் இதுவரைக்கும் யாரையும் குறை சொல்லி பேசுறதே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்யூனிஸ்ட் பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். என்ன விமர்சனம் செய்திருக்கார் நீங்க இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கொள்கை, கோட்பாடு, தத்துவம், அவங்களுடைய தியாகங்களை பற்றி எடப்பாடிக்கு தெரியுமா? அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. பதவிக்காகவும் பவுசுக்காகவும் மட்டுமே கட்சியில் பயணிக்கக்கூடிய நபர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி போன்ற நபர்கள். அதிமுகவில் இருக்கும் ஒரு உறுப்பினர்கள் கூட கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் தகுதியும் கிடையாது. ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, பதவிக்காக காலில் விழுந்து சுயமரியாதை தன்மானத்தை இழந்து பதவிக்காக காலில் விழுந்த உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கொள்கையும் தியாகத்தையும் பற்றி தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க யாருக்கு அடிமையா இருக்கீங்களோ அவங்களுக்கு சேவை செய்யுங்க. கம்யூனிஸ்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. பிஜேபி என்ன சொல்லுதோ காலில் விழுதோ காலில் விழுங்க, அப்படிதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. தமிழகத்தினுடைய தன்மானத்தையும் தமிழோடைய வீரத்தையும் பிஜேபிக்கு அடக வைக்கிற அளவுக்கு தானே நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? உங்களுடைய பதவி நீங்க எப்படி வாங்கினீங்க? முதலமைச்சரா நீங்க எப்படி வந்தீங்க? நாட்டு மக்கள் நன்றாக தெரியும். அதனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி விமர்சனம் செய்வதை விட்டு மற்ற கட்சிகளை பத்தி பேசுங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. சுயமரியாதை இழந்த நபருக்கு, குறிப்பா உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது.